CAA சட்டத்துக்கு ரவீந்திரநாத் தன்னிச்சையாக ஆதரவு தெரிவித்ததால் தான் பன்னீர்செல்வத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியன் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் மயிலாடுதுறை வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த அவர் இதை தெரிவித்தார். வாக்குகளை கேட்க போகிற போது நீங்கள் CAAக்கு அன்னைக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள் என்று நாடாளுமன்றத்தில் வாக்களித்தீர்களே என்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவானவர்களில் சிலர் கேட்கிறார்கள். அவர்களுக்காக நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, அன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் ஒருங்கிணைப்பாளர் O பன்னீர்செல்வம் அவர்கள். அவருடைய மகன் ஒருவர் தான் நாடாளுமன்றத்திலே மக்களவையிலே உறுப்பினராக இருந்தார். எப்பொழுதுமே நாடாளுமன்றத்தின் அவையில் ஒரு மசோதா வருகிறது என்று சொன்னால் அது மக்களவையிலே முதலிலே அதற்கு பிறகு ஒப்புதலுக்கு மாநிலங்களவைக்கு செல்வது வழக்கம். அந்த வகையில் அண்ணன் எடப்பாடியாரிடத்திலே இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த எடப்பாடியாரிடத்தில் அனுமதி பெறாமல், கருத்து கேட்காமல் O பன்னீர்செல்வம் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக கட்சிக்கு தலைவராக இருந்த காரணத்தால், அவர் மகனே அங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காரணத்தால் தன்னிச்சையாக அவரே அந்த முடிவை எடுத்து ஆதரவை தெரிவித்து விட்டார். இதுதான் யதார்த்தம்.